அஜித்குமார் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் 15வது நாள் விசாரணையை அஜித்குமார் வீட்டிலிருந்தே சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், இன்னைக்கான விசாரணை எந்த கோணத்தில் நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். மணப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டது. அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக சிபிஐ விசாரணை தொடங்கி இன்று 14வது விசாரணை அஜித்குமார் வீட்டுல இருந்து தொடங்கியிருக்காங்க சிபிஐ. கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் மற்றும் அம்மா மாலதியை 7 பேர் கொண்ட 2 சிபிஐ குழு 2 காலில் விசாரணை செய்தனர். இதில் ஒரு சிபிஐ குழு மட்டும் தம்பி நவீன்குமார் மற்றும் அம்மா மாலதியை அவர்களிடம் உங்கள் ஆதார் கார்டு மற்றும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என கேட்டுக்கொண்டு மதுரையில் உள்ள ஆத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர். மற்றொரு காரில் சிபிஐ குழு திருப்போணத்தில் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கும் பொழுது வலிப்பு வந்தது இறந்ததாக புகார் கொடுத்த தலைமை காவலர் கண்ணன் வீட்டுக்கு சென்று விசாரணைக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் வீடு பூட்டி கிடந்ததால் சிபிஐ அதிகாரிகள் மறுபடியும் திருப்பூணம் காவல் நிலையத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளி தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.